ஹாய், நான் சிப்லா. இன்னைக்கு நம்ம உலகத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க நோயான டயபெட்டிக் மெல்லிட்டஸ், அதாவது சர்க்கரை நோயை பத்தி பார்ப்போம். இந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கான காரணம் ஒன்று உணவு பழக்க வழக்கம், ரெண்டாவது கணைய செயல்பாடு மாற்றம், மூணாவது மரபணு மாற்றம். இந்த சர்க்கரை நோயை நம்ம 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்று இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோய், இன்னொன்று இன்சுலின் சாராத சர்க்கரை நோய். இந்த இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோய் நம்ம கணையத்தோட செயல்பாடு மாற்றத்தினால வருது. என்னன்னா நம்ம உடம்புல கணையம் தான் இன்சுலினை சுரக்குது. அது ஒழுங்கா சுரக்காம போனா பிளட்ல சர்க்கரையின் அளவு அதிகமாகுது. அதனாலதான் சர்க்கரை நோய் வருது. அடுத்து இன்சுலின் சாராத சர்க்கரை நோய். இது மரபணு மாற்றத்தினாலையும் உணவு பழக்க வழக்கத்தினாலையும் வருது. இதுக்கு நம்ம உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி சீரான உணவு பழக்க வழக்கத்தை கொண்டு வரதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். கூடவே உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமா நம்ம இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள்: நல்ல தண்ணி தாகம் இருக்கும், அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோணும், பார்வை குறைபாடு ஏற்படும், மேலும் உடல் எடை குறையும். இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்க டாக்டரை பார்த்து மெடிசின்ஸ் மூலமாவோ இல்லைன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் மூலமாவோ உங்க சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தலாம். நான் ஆஸ்வாஸ் கம்யூனிட்டி பார்மசி மண்டே மார்க்கெட்ல ஒர்க் பண்றேன். நம்ம கிட்ட டயபெட்டிக்ஸ்க்கு தேவையான எல்லா இன்சுலினும் 20-30% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அதே போல டயபெட்டிக்ஸ்க்கு தேவையான அனைத்து மெடிசின்களும் 15-65% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. உங்களுக்கு மெடிசின் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெடிசின் ஆர்டர் பண்ணுங்க. நம்ம கிட்ட